நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், இல்லை கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணும், ஆனால் ஐடியாவே வரமாட்டேங்குதுன்னு யோசிக்கிறவங்களா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆரம்பத்தில் நானுமே என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல், இல்லை கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன வீடியோ போடணும்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் தான் இருந்தேன். ஒரு கிளியரான ஐடியாவே எனக்கு வரல. நான் யூஸ் பண்ண இந்த சிம்பிள் மெத்தடு தான் எனக்கு ஐடியாஸ்க்கு குறையே இல்லாத அளவுக்கு கண்டினியூஸாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த மெத்தட் என்னென்னா, பெரிய ஐடியாஸ்க்காக நான் வெயிட் பண்ண மாட்டேன், நான் ஐடியாஸை கலெக்ட் பண்ணுவேன். இதுதான் ஐடியா பேங்க் மெத்தட். இது என்னென்னா, அவங்க சுற்றி இருக்கிறவங்க அவங்களோட கோவத்தையோ இல்லை அவங்களோட பிரச்சனையோ இருக்க கேள்வியவோ நம்மள்ட்ட கேட்கும்போது அந்த விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கிறது. வாய்ஸ் நோட்டாவோ இல்லை டெக்ஸ்ட்டாவோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் எழுதி வச்சதை ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கனாலே அதில் அவங்களுக்கு ஏகப்பட்ட ஐடியாஸ் கிடைக்கும். ஐடியான்றது மணி காம்பவுண்ட் ஆகிற மாதிரி. நீங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ யூனிக்காக அவங்க மக்களை ரீச் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஐடியாஸ் கலெக்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணி செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கண்டென்ட்டும் பெட்டராகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஐடியா வராமல் ஸ்டக்காக இருந்தீங்கன்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐடியாஸை தேடி போகாதீங்க, ஐடியாஸை கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.